மேயர் தேர்தலில் திமுக அறிவித்த வேட்பாளரை எதிர்த்து மற்றொரு வேட்பாளர் போட்டியிடுவதாக முதற்கட்ட தகவல்கள் கசிந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைப்பில் இருக்கிறார். சிவமணி, புதிதாக ஒருவர் வேட்பாளராக களமிறங்குகிறாரா? என்ன நிலவரம்? ஜெனிஃபர், திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய மேயர் தேர்தல் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. 10:30 மணி அளவில் அதற்கான வேட்புமனு தாக்கல் துவங்க இருக்கிறது. கடந்த 29ஆம் தேதி முதல் வேட்புமனுக்களை பெறலாம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை 2 வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஒன்று கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் சார்பில் ஒரு வேட்புமனு பெறப்பட்டிருக்கிறது. மற்றொரு மனு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவர் கட்சியினுடைய கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டிருந்தார். பல மாதங்கள் கழிந்தும் கட்சியிலிருந்து அவர் மன்னிப்பு கடிதம் கேட்ட நிலையில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்காமல் அவர் கட்சியில் இல்லாமல் இருந்தார். தொடர்ந்து இந்த நிலையில் இன்றைக்கு மறைமுக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அவர் வேட்புமனுவை பெற்றிருக்கிறார். சற்று நேரத்தில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிய வருகிறது. திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரை 55 வார்டுகள் உள்ளன, 55 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 44 உறுப்பினர்கள். இதுல ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் நீங்களாக 43 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். கூட்டணி கட்சியை சார்ந்த 7 பேர், காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட 7 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அதிமுக சார்பில் 4 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த வேட்புமனு தாக்கல் நடைமுறை என்பது 10:30 மணிக்கு முதல் இந்த வேட்புமனு தாக்கல் துவங்க உள்ள நிலையில் இந்த வேட்புமனு தாக்கல் அந்த நபர், அதாவது வேட்புமனு செய்யக்கூடிய அந்த வேட்பாளர், அவருக்கு ஒரு மாமன்ற உறுப்பினர் முன்மொழிய வேண்டும், ஒரு மாமன்ற உறுப்பினர் வழிமொழிய வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான விதி வகுக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியினுடைய ஆணையாளர் சுகபுத்ரா இதுக்கு இந்த தேர்தலை நடத்தும் அலுவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் இதற்கான அவருடைய மேற்பார்வையில் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அந்த திருநெல்வேலி மாநகராட்சி வளாகத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவரோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் வர துவங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 3 பெண் உறுப்பினர்கள் வந்திருந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ வேட்பாளருக்கு ஆதரவான நபர்கள் வர துவங்கி இருக்கிறார்கள். திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் இந்த வேட்பாளர் என்ற நிலை அப்படிங்கிறதுனால களத்தில் போட்டி ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது. ஜெனிஃபர், களத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள். கூடுதல் தகவல்களுக்காக காத்திருப்போம். நன்றி சிவமணி.